அவரே சொல்றாருல, நாங்க 6 மந்திரிகள் போய் நாங்க செங்கோட்டையன்ட்ட சொன்னோம், யாருமே ஆனா அவர் அதை கேட்கலன்றாரு. இவர் ஒருத்தர் தான் பேசுறாரு, மற்ற 5 பேர் ஏன் பேசல? அவங்கள வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி வந்து அப்படி மீட்டிங் நடக்கலைன்னு சொன்னாரு. அவங்கள வச்சுட்டு தான் மீட்டிங் நடக்கலனால. ஆனா அவர் சொன்னாரே ஒழிய கூட இந்த வேலுமணி அதை சொல்லல, அமைதியா இருந்தாரு. மௌனம் சம்மதம் தான். அப்ப எடப்பாடி சொல்றதுதான் வேலுமணி. இன்னைக்கு வரைக்குமே வேலுமணி கூட அந்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் மனோஜ் சொல்லல, அமைதியா இருக்காரு. அன்னைக்கும் அமைதியா இருந்தார். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டராது அவர் சொல்றது உண்மையான வேலுமணியை பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு உண்மை வெளியில வந்திருக்கும். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நாங்க 6 பேர், நம்ம எஸ்பி லக்ஷ்மணன் தான் அதை பிரேக் பண்ணார் அந்த நியூஸ். நல்லா ஞாபகம் இருக்கு. காலைல ஒரு 10 மணிக்கு ஒரு ட்வீட் போட்டார் எஸ்பிஎல். நல்ல ஒரு ஆக்சுவலா அது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ். அது எஸ்பிஎல் போட்டு, எஸ்பி லக்ஷ்மணன் போட்டது. அன்னைக்கு மத்தியானத்துல தான் அது பத்தி எரிய ஆரம்பிச்சது. எல்லாரும் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அது பேசுபட பொருளா இருக்கு. ஆனா மத்த 5 பேரும் அன்னைக்கும் அமைதியா இருந்தாங்க, இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. அவங்க பேசணும். இப்ப அவங்க பேசலன்னா நம்ம ஒன்றும் இதுல பெருசா இப்ப நம்ம யாரும் கருத்து சொல்ல முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இல்ல இதுல சரி தப்புன்னு மீடியா பேச முடியாது. திஸ் லைக்லி சினாரியோ, இது இப்படி நடக்க போகுது, அது அப்படி நடக்க போகுது. ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம உடன்படணும்னு நான் நினைக்கிறேன். வலுவான எதிர்க்கட்சி தமிழகத்திற்கு தேவை, ஒன்றுபட்ட அதிமுக தமிழகத்திற்கு தேவை. பலவீனமடையக்கூடிய அதிமுக பேராபத்தை கொண்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தலைவர்கள் அங்க ஓடலாம், இங்க ஓடலாம். ஆனா அந்த அதிமுக வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கி. 99 விழுக்காடு அது வந்து திமுக எதிராக தான் இருக்கும். அதோட பிறப்பே, ஜனனமே வந்து, ஆரிஜினே வந்து, அதோட கருவே ஆன்டி டிஎம்கே, திமுக எதிரான ஒரு உணர்வு தான் அதிமுகவோட ஜனனமே, அதோட பிறப்பே. அது எங்க போகும்? தலைவர்கள் எங்க வேணா போகலாம், அல்லது தலைவர்கள் வந்து அரசியலை விட்டு விலகலாம், தலைவர்கள் செத்து போகலாம். ஆனா அந்த ஓட் பேங்க் அப்படியே இருக்கும். அந்த ஓட் பேங்க் எங்க போவோம்? விஜய்க்கு போவோம், பிஜேபிக்கு போவோம், சீமானுக்கு போவோம். அப்ப இந்த மாதிரி அது நாலா பக்கமும் சதுரும் போது அது தமிழகத்திற்கு நல்லதில்லை, அது திமுகவுக்கு லாபம். இன்னைக்கு திமுக வந்து ஒரு எதிர்கட்சிகளே இல்லை என்ற நிலையில ஒரு இருமாப்புடன் இருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆபத்து. கண்ணு கட்டி தூரவில்லை, தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்கோர்ஸ் முதலமைச்சர் பேசல, மற்றவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. எதிர்கட்சிகள் இல்லை என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. நம்ம பேசின மாதிரி ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடா இருக்குது.